கேழ்வரகு ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு பேபிக்காக கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? ராகி இது பேர். இதை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு இதில் கல் குட்டி குட்டி கல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 3 தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, அந்த ராகி மெல்ட்டை நைட்டு பூரா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முளப்பு கட்டி அந்த மாதிரியும் ப்ரிப்பேர் பண்ணலாம். காலையில் நாளைக்கு பேபிக்கு கொடுக்குறீங்கன்னா காலையிலே ஊற வச்சு நைட்டு அதில் கல் கம்பல்சரி இருக்கும். கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் எடுத்து அந்த பயிரெலாம் வச்சு நல்லா டைட்டாக முடிஞ்சு அதை தண்ணி தெளித்து ஒரு பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா லைட்டாக முளப்பு வந்திருக்கும். 6 மந்த் பேபிலேருந்தே இந்த ராகி மில்லட் கொடுக்கலாம். இது நீங்கள் பவுடராக மேக் பண்ணிங்கன்னா பேபிஸ் லைக் பண்ணி சில பேபிஸ் சாப்பிடுவாங்க, சில பேபிஸ் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி அந்த பயிரை போட்டு 3 டைம் மிக்சியில் பால் மாதிரி எடுத்து அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் தான் வச்சுருக்கணும். அதே மாதிரி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் போடாதீங்க. சால்ட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை சிம்லே இப்படி பண்ணிகிட்டே இருங்க. பண்ணினோன்னா அது லைட்டாக வெந்துட்டுருக்கும். நல்லா வேகணும். சிம்மில் வைக்காமல் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டியாயிரும். அந்த மில்லட் அந்த ராகி கூழ் நல்லா காஞ்சிருக்காது, ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சு இப்படி கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. நல்லா வேகணும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பேபி நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 6 மந்த் பேபிலேருந்து இது கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.